இங்க நிவினோட அம்மா இருந்துகிட்டு நிவின் தன்னை பிளாக்மெயில் பண்ணதை யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே கடுப்பாயிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் அவங்களுமே காவேரி வீட்டில இருந்து வந்த யாரையுமே நம்ம வீட்டில் தங்க வைக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வேற வழியே இல்லாமல் இந்த நிவினால இவங்க எல்லாரையும் நம்ம வீட்டுக்குள்ள விடுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த விஷயத்த கொஞ்சம் மனசளவில் புரிஞ்சுக்கிட்ட சாரதாவுமே கங்கா கிட்ட நம்ம எப்படியாவது சீக்கிரமா இந்த வீட்டை விட்டு கிளம்பி ஆகணும், ஏன்னா அவங்க ரொம்பவே சரியில்லாமல் இருக்காங்க. நம்ம இந்த வீட்டில் இருக்கிறதுனால இங்க யமுனாவோட வாழ்க்கை பாதிக்கப்பட்ட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. முதல்ல இங்க இருந்து நம்ம கிளம்பணும். குமரன்ட்ட பேசி சீக்கிரமா அந்த வீட்டை ரெடி பண்ண சொல்லு, நம்ம சீக்கிரமா கிளம்பினா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இங்க இவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது கேட்டவொடனே கங்காவுமே சரிம்மா நான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி குமரனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க காவேரியுமே விஜயோட வாழ்ந்த ஞாபகங்களை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதே நேரம் விஜய் இல்லாத லைஃப் அவங்க இது வரைக்கும் யோசிச்சு பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி விஜய் தான் கூட இல்லாம இருக்கிறது அவங்களால ஏத்துக்கவே முடியல. அவங்க கனவுல கூட இந்த பக்கம் விஜயோட இருக்கிற மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. அதே நேரம் இங்க விஜய் கிட்ட நம்ம நிறைய விஷயத்த சொல்ல வந்து பாதியில நிறுத்திட்டோமே, நம்ம மனசுல இருக்க விஷயத்த விஜய் கிட்ட ஓப்பனா பேசியிருந்தா கூட இந்த அளவுக்கு பிரச்சனை இருந்திருக்காதே அப்படின்ற மாதிரி அவங்களும் பயங்கரமா கற்பனை பண்ணி பாக்குறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க விஜய் தன்னை விட்டு பிரிஞ்சு போனதை நினைச்சு அவங்களும் ரொம்ப ஷாக்கோட தான் இருக்காங்க. எப்படியாவது மறுபடியும் வந்து விஜயோட சேர்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி அவங்க மூளையை போட்டு குழப்பி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் எங்க விஜயுமே நம்ம இதுக்கு மேல எந்த ஒரு காரணத்தை கொண்டு அழக்கூடாது, நம்ம காவேரியை நம்ம கிட்ட கொண்டு வரணும், காவேரி இல்லாம நம்ம வேற எதை பத்தி யோசிக்க கூடாதுன்னு சொல்லி தன்னோட மைண்ட்ல முடிவு பண்ணது மட்டும் இல்லாம அதுக்கான வேலைகளை கண்டினியூ பண்றதுக்காக இங்க ஆஃபீஸ்க்கும் வராரு. ஆனால் ஆஃபீஸ்க்கு உள்ள வந்த உடனே தான் இங்க காவேரிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருந்த எல்லாத்தையும் பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உண்மையை சொல்ல போனா இங்க காவேரி மட்டும் அன்னைக்கு வந்திருந்தான்னா அவளை எம்டி ஆக்கி அவளை ஒரு நல்ல இடத்துல உட்கார வச்சிருப்பேன். இப்போ இந்த மாதிரி நானும் அவளும் பிரியிற நிலைமை வந்திருக்காது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா இன்னொரு பக்கம் காவேரி எப்படியாவது நம்ம இங்க வர வைக்கணும், அது நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்ற மாதிரி அவங்களுமே தெளிவா யோசிச்சு இங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப் கிட்ட ஒரு விஷயத்தை இன்ஃபார்ம் பண்றாங்க. காவேரி ஆல்ரெடி ஆஃபீஸ்ல ஒரு ஸ்டாஃப் அப்படின்ற மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்டாஃப்ல இருந்து கரெக்டாக காவேரியோட நம்பர் எடுத்து இங்க ஆஃபீஸ் மூலமா கால் பண்ண சொல்றாங்க. அதாவது நீங்க சரியான விதத்துல இன்னும் நீங்க ரிசைன் பண்ணல, அதனால வந்து இந்த 3 மந்த் ஒர்க்கிங் பீரியட் முடிகிற வரைக்கும் நீங்க ஒர்க் பண்ணிட்டு தான் ரிசைன் பண்ணணும். அப்படி நீங்க முன்னாடி ரிசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்பெனி மூலமாக அவங்க மேலே கேஸ் போடப்படும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏற்கனவே கொடுத்து வச்சிருக்க ப்ரூஃப்மே உங்களுக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரி இங்கே விஜய் அனௌன்ஸ் பண்ண சொல்கிறாரு. சொல்லப்போனால் காவேரி தன்னோட ஒரிஜினல் ப்ரூஃப் எல்லாமே இங்கே ஆஃபீஸில் தான் வச்சுருப்பாங்க. அந்த ப்ரூஃப் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக காவேரி 3 மாதம் ஒர்க்கிங் பீரியட் முடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி இங்கே ஆஃபீஸ் ஸ்டாஃப் மூலமாக கால் பண்ணி சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவருமே சார் நாங்கள் சொல்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சொன்ன மாதிரி காவேரிக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இங்கே விஜயும் சொல்லிட்டு அங்கேருந்து டேரெக்டாக வீட்டுக்கு கிளம்புறாரு. அதே நேரம் இங்கே ஆஃபீஸ்லேருந்து காவேரி கால் போகுது. காவேரி என்ன இது ஆஃபீஸ் நம்பர்ல இருந்து கால் வருது, சரி எதுக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கால் அட்டன் பண்றாங்க. அப்போ கரெக்டாக அட்டன் பண்ண உடனே அந்த பிஏ பேசுறது தெரியுது. மேடம் உங்ககிட்ட ஒரு விஷயத்த இந்த மாதிரி சார் இன்ஃபார்ம் பண்ண சொன்னாரு, நீங்க ஒர்க் பண்ணும்போதே எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இல்லாம நீங்க வேலையை விட்டு நின்றுட்டதா சொல்லி அதுக்கப்புறம் 3 மாசம் ஒர்க்கிங் பீரியட் முடிச்சா மட்டும்தான் உங்ககிட்ட வந்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் தருவாராம். அப்படி இல்லை அப்படின்னா உங்க மேல கம்பெனி மூலமா கேஸ் போடுறேன்னு சொல்றாரு. இந்த டீட்டெயில் பத்தி நீங்க வேணா எதுக்கும் ஒரு டைம் சார்ட்ட பேசிக்கங்க, ஆனா இப்ப சார் இப்படி இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காருங்களா அப்படின்ற மாதிரி இங்க கம்பெனில இருந்தும் கால் பண்ணி பேசுறாங்க. இதை கேட்ட காவேரிக்கு பயங்கரமான ஷாக்கு. என்னாச்சு, விஜய் மறுபடியும் நம்மளை பழி வாங்கணும்னு நினைக்கிறாரா, இல்ல அவர் வந்து மறுபடியும் நம்மளை பக்கத்துல வச்சுக்கணும், நம்ம கூட எப்படியாவது சேரணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி காவேரி பயங்கர குழப்பத்துல இருக்காங்க. அப்ப கரெக்டா காவேரியுமே ஃபோன் பேசி முடிச்சுட்டு ரொம்பவே யோசனையா, ஆமால்ல நம்மளோட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் அங்கதான் இருக்கு, அது இருந்தா மட்டும்தான் நம்ம வேற இடத்துக்கு வேலைக்கு போனாலும் போக முடியும், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வீட்டிலே தான் உட்கார முடியும். இப்போ அந்த ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம விஜயோட கம்பெனிக்கு போய் அதை வாங்கி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே நேரத்தில் காவேரி இந்த விஷயத்தை பத்தி ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க கங்காவும் வராங்க. வந்தது மட்டும் இல்லாம இங்க கங்கா என்னாச்சு காவேரி எதுக்காக ஒரு மாதிரி டல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்பதான் நடந்த விஷயத்தை பத்தி கங்கா கிட்ட எடுத்து சொல்றாங்க. இது கேட்டோட கங்காக்கு இன்னுமே கோபம் வருது. அந்த ஆளுக்கு பாரு, உன்னை இவ்வளவு பழி வாங்கியும் பாரு அவனுக்கு நிம்மதி கிடைக்கலையா, மறுபடியும் உன்னோட சர்டிபிகேட்ஸ் எடுத்து வச்சுட்டு இன்னும் 3 மாசம் நீ அங்க வேலை செஞ்சாதான் உனக்கு வந்து சர்டிபிகேட் தருவேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கானா. அவனாலாம் சும்மா விடக்கூடாது. வேலையை முடிச்சுட்டு குமரன் வரட்டு, வந்ததுக்கு அப்புறம் டேரக்டா ஆஃபீஸ் போயிட்டு அவனை போடுற போட்ல ஆட்டோமேட்டிக்கா அவன் சர்டிபிகேட் கொடுத்துருவான் அப்படின்ற மாதிரி இங்க கங்காவுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க காவேரியுமே இங்க பாருக்கா நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க, இப்போ எப்படியாவது அந்த சர்டிஃபிகேட் நமக்கு வேணும், நீ அவசரப்பட்டு ஏதாவது அங்கே போய் சண்டை போட்ட அப்படின்னா நம்ம சர்டிஃபிகேட் கை கிடைக்காம போயிடும், அந்த சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா நான் படித்ததும் வேஸ்ட்டு, அது மட்டும் இல்லாமல் என்னால் வேறு எங்கேயுமே வேலைக்கு போக முடியாது, ஏன்னா என்னோட மொத்த ப்ரூஃப் அங்கே தான் இருக்குது. அதை விட முக்கியமாக நான் அங்கே வந்து ஏற்கனவே ஒர்க்கிங்கில் ஜாயின் பண்ணும்போது அங்கே ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கேன், நான் ரிசைன் பண்ணும்போது 3 மாதம் ஒர்க்கிங் பீரியட் முடிச்சுட்டு தான் ரிசைன் பண்ணோம், அப்படி நான் சரியாக ஒர்க் பண்ணல அப்படின்னா அவங்க என் மேலே கேஸ் கூட போட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே தான் இந்த பக்கம் வந்து கங்காக்கு
இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் ரொம்ப புரிய ஆரம்பிக்குது. அப்போ இந்த விஷயத்த கண்டிப்பாக நம்ம தனியாக ஹேண்டில் பண்ண முடியாது. அப்போ இதை பற்றி நம்ம பேசுவோம் அப்படின்ட்டு டேரெக்டாக இங்கே சாரதாவை கூட்டிகிட்டு வந்து சாரதா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் சாரதாவும் கட் அண்ட் ரைட்டாக எங்கே பாரு, நீ அந்த ஆஃபீஸ்க்கெலாம் போகக்கூடாது, இப்படி நீ அங்கே போன அப்படின்னா கண்டிப்பாக அவன் வேணுக்குன்னே அந்த ஆஃபீஸ் வந்து உங்கள்கிட்ட தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருப்பான். அவன் எப்படியாவது உன்னை கூட்டிகிட்டு போகணும், உன் கூட இருக்கணுங்கிறதுக்காகவே தேவையில்லாமல் ஏதோ ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்படி என்ன தான் பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நம்ம பார்த்துக்கலாம், நீ வேலைக்கெல்லாம் போவேன், நான் வீட்டிலே இரு அப்படின்ற மாதிரி இங்கே சாரதா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கரெக்டாக அங்கே வந்த குமரனுமே இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் எடுக்கிற முடிவு ரொம்பவே தப்பான முடிவு. ஏன்னா இப்போ கங்கா இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட சொன்னா, அதை பற்றி நானுமே யோசிச்சு பார்த்தேன். எப்படியாவது காவேரியோட சர்டிஃபிகேட் காவேரி கிட்ட வந்தால் மட்டும்தான் அவள் ஃபியூச்சரில் இதை வச்சு ஏதாவது ஒரு வேலை பார்க்க முடியும், அவளோட லைஃப்பை ஓட்டிக்க முடியும். இப்போ நம்ம அவசரப்பட்ட முடிவு எடுக்கிறதுனால எதுவும் மாற போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி இங்கே குமரனும் புரிய வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி, வேறு வழி இல்லாமல் இங்கே காவேரியுமே சரி ஆஃபீஸ் போவோம், நம்ம முதல்ல ஆஃபீஸ் போய் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் கிளம்பி ஆஃபீஸ் போகிறாங்க. ஆனால் போகும்போது குமரனுமே நான் வேணா வரட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் காவேரி இல்லை பரவாயில்ல மாமா, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி குமரன்ட்ட சொல்லிட்டு அங்கேருந்து டேரெக்டாக ஆஃபீஸ் போகிறாங்க. அந்த ஆஃபீஸோட என்ட்ரன்ஸை பார்த்த உடனே இங்கே காவேரிக்கு மறுபடியும் பழைய ஞாபகங்கள் வந்துகிட்டு இருக்கு. பழைய விஷயங்களை பற்றி யோசிச்சுக்கிட்டே அவங்களுமே அந்த ஆஃபீஸ்க்குள்ளே போகிறாங்க. ஆனால் விஜய் ஏற்கனவே அங்கே இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட்டை சொல்லி வச்சிருப்பாங்க, அவங்க வந்தவொடனே அவங்களை தனியாக வெயிட் பண்ண சொல்லுங்க, எம்டி ரூமுக்குலாம் அனுப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி இங்கே காவேரியை தனியாக வெயிட் பண்ண சொல்கிறாங்க. காவேரி அங்கே ஹாலில் போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் விஜயுமே இங்கே ஆஃபீஸ் கிளம்பி வந்துகிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக இங்கே காவேரி ஆஃபீஸ் வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த இங்கே டேரெக்டாக ரிசப்ஷனிஸ்ட் மூலமாக ஃபோன் பண்ணி இங்கே விஜய்க்கு சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக விஜயுமே ஓகே அவங்களை அங்கேயே வெயிட் பண்ண சொல்லுங்க, நான் இன்னொரு 10 நிமிஷத்தில் வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் உடனே ரொம்ப சந்தோஷத்தோட எங்கள் தாத்தாக்கு கால் பண்ணி, தாத்தா நீங்கள் முதல்ல ஆஃபீஸ் கிளம்பி வாங்க, உங்களுக்கு ஆஃபீஸில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே தாத்தாவை ஆஃபீஸ்க்கு வர வைக்கிறாங்க. அதே நேரத்தில் தாத்தாவுமே என்னாச்சுப்பா, என்ன விஜய் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் வாங்க தாத்தா, முதல்ல ஆஃபீஸ் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது கேட்டோன்னா ஒருவேளை காவேரி வந்திருப்பாலோ, சரி இருக்கட்டும் நம்ம அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவருமே அடிச்சு பிடிச்சி கிளம்பி வந்துட்டு இருக்காரு. அதே நேரத்தில் எங்கள் விஜயுமே ஆஃபீஸ்க்குள்ளே போன உடனே இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் காவேரி உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்கள கண்டுக்காமல் இந்த பக்கம் பார்த்துட்டு ரொம்பவே தனாவட்டோட அவரோட எம்டி ரூம்குள்ளே போயிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு இருக்க காவேரிக்கு விஜய் மாறவே இல்லை, இன்னுமே என் மேலே கோபத்தில் தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி ரொம்பவே அவங்களும் டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் அந்த ரிசப்ஷனிஸ்ட்டுமே மேடம் நீங்கள் இப்போ உள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க காவேரியை. அப்போ காவேரியுமே உள்ளே போகும்போது அந்த எம்டி ரூம் ஃபுல்லாக பலூன்லாம் கட்டி வச்சு இந்த பக்கம் பக்க அலங்காரத்தோடு இருக்கு. இதை பார்த்துக்கிட்டே அவங்க விஜயை பார்க்குறாங்க. அப்போ விஜயமே எம்டி சீட்டில் உட்காந்துட்டு ரொம்பவே தெனாவட்டா ஒரு லுக் விட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இதை பார்த்துட்டு இருக்க காவேரியுமே இங்கே பாருங்க, இதுக்கு மேலே நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்றது நடக்காது, முதல்ல என்னோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொடுங்க, இல்லை நான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணாதான் சர்டிஃபிகேட் தருவீங்கன்னா நான் என்ன வேலை பார்க்கணும் அப்படிங்கிறத முதல்ல எனக்கு சொல்லுங்க, நான் 3 மாதம் ஒர்க் பண்ணிட்டு என்னோட சர்டிஃபிகேட்லாம் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி காவேரி சொல்கிறாங்க. உடனே விஜயுமே ஓ அந்த அளவுக்கு நீ என்னை எதிர்த்து பேசுகிற அளவுக்கு நீ வந்து பெரிய ஆளாயிட்ட, அந்த அளவுக்கு நீ வந்து திறமையா இருக்கியா, ஒழுங்காக நான் சொல்கிறத கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லி காவேரியை கூப்பிட்றாங்க. இங்கே காவேரியும் அதே நேரம் மனசுக்குள்ள இந்த திமிருக்கு மட்டும் குறைச்சலே இல்லை அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இங்கே விஜய் பக்கத்தில் போயிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக காவேரி பக்கத்தில் வந்த உடனே இங்கே விஜயுமே எம்டி சீட்டில் இருந்து எழுந்துட்டு டேரெக்டாக இங்கே உட்காரு முதல்ல அப்படின்னு சொல்லி இங்கே எம்டி சீட்டில் காவேரி உட்கார வைக்கிறாங்க. அப்போ காவேரியுமே நான் எதுக்கு இங்கே உட்காரணும், நீங்கள் தானே ஓனர், நான் ஒரு ஒர்க்கர் தானே, நான் ஏன் இங்கே வரணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் இதை கேட்ட விஜயுமே இங்கே பாரு அதெல்லாம் முதல்ல, இப்போ அப்படி கிடையாது, சொல்லப்போனால் நீ அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்க, அக்ரிமெண்ட் சைன் பண்ணதுக்கப்புறம் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, ஏன்னா இப்போ நீ தான் இந்த கம்பெனியோட எம்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட காவேரிக்கு பயங்கரமான ஷாக்கு, நான் எம்டியா, நான் இப்போ அக்ரிமெண்ட் சைன் பண்ண அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்போ கரெக்டாக வக்கீலுமே உள்ள ஃபைலோட வராரு. வந்தது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க மேடம், நீங்கள் ஏற்கனவே சைன் பண்ணியிருக்கீங்க, விஜய் பேரில் இருக்க ஷேர்ஸ் எல்லாத்துலேயுமே பாதி வந்து உங்கள் பேரில் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த அக்ரிமெண்ட் பேப்பர்ஸ்லாம் காட்டுறாங்க. அதே நேரம் இங்கே காவேரி அந்த அக்ரிமெண்ட் பேப்பர்ஸை பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்போனா விஜய் வந்து அன்னைக்கு என்கிட்ட டைவர்ஸ்க்காக கையெழுத்து வாங்கல, இந்த அக்ரிமெண்ட்டுக்காக தான் வாங்கியிருக்காரு. இந்த விஷயத்தில் இந்த எம்டி பதவியை பாதிக்கு பாதியாக பிரித்து கிட்டத்தட்ட அவரோட மொத்த ஷேரையும் மொத்த சொத்தையும் எனக்கு பாதி எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு இருக்க காவேரிக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, அவங்களையுமே அப்படியே மலைச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக விஜயுமே ஒரு போர்டு எடுத்து கரெக்டாக மேலே வைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க காவேரிக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது. அந்த போர்டில் மிஸ்ஸஸ் காவேரி விஜய் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. இதை பார்த்தோன்னா அவங்களும் ரொம்பவே ஹாப்பி ஆகுறாங்க. கரெக்டாக அந்த டைமுக்குள்ளே எங்கள் தாத்தாவுமே அங்கே உள்ளே வராரு. கரெக்டாக தாத்தா உள்ளே வந்து கதவை திறந்து பார்த்த உடனே காவேரி எம்டியா உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு அதே நேரம் பக்கத்தில் விஜய் நிற்கிறத பார்த்த உடனே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் தான் தாத்தாக்கு இப்போ தான் திருப்தியாக இருக்குது, எப்படியோ விஜய் இங்கே காவேரியை தன்னோட ஆஃபீஸ் வரைக்கும் வர வச்சுட்டான், மறுபடியும் அவளை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடணும்னு சொல்லி தாத்தா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ தாத்தாவுமே காவேரி பக்கத்தில் வந்துட்டு பரவாயில்லமா இந்த கம்பெனியோட எம்டியாவே நீ ஆயிட்ட அப்படின்ற மாதிரி இங்கே காவேரியை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ காவேரிக்கு ஒன்றுமே புரியல, என்னாச்சு அப்போ நம்ம தான் விஜய் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமா, ஆனால் அவர் எனக்காக இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்காரு, அவ்வளோ ஈஸியாக யாரும் இதை பண்ண மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி இங்கே விஜயை நினச்சி ரொம்பவே பிரமிப்பாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க.